வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, தேவைகளை சந்திப்பாராக. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், நம் ஆராதனைகள், காணிக்கை, ஊழியங்களை காட்டிலும் அவருக்கு நம் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் முதல் இடம் கொடுப்பதுதான். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என உபாகமம் 6:5 வாசிக்கின்றோம். கர்த்தரை நேசிப்பவர்கள் தங்கள் வாழ்வின் எல்லா நிலைகளிலும், எல்லா நேரங்களிலும் அவருக்கே முதல் இடம் கொடுப்பார்கள். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய உபதேசத்திலே இதை குறித்து கூறியிருக்கின்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33 நாம் பார்க்கின்றோம். வாழ்க்கை மாறியவுடன் சகேயுவின் தீர்மானத்தை பாருங்கள். அநியாயமாய் சம்பாதித்த பணத்தில் திரும்ப கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் பிரதானமாக முதல் இடத்தை பணம் ஆக்கிரமித்திருந்தது. இப்பொழுது இயேசு அங்கே வந்துவிட்டார். இடம் மாறிவிட்டது, தீர்மானம் மாறிவிட்டது. ஆம், இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் வருகின்ற பொழுது இப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். பவுல் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறியவுடன் இயேசுவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக தான் முதலிடத்தில் வைத்திருந்த அனைத்தையும் குப்பையாக எண்ணுகிறார். பிலிப்பியர் 3:5-8 பார்க்கின்றோம். தன்னுடைய பாரம்பரியம், அந்தஸ்து, பதவி எல்லாம் பின்னால் சென்று விட்டது. அங்கே இயேசு முதலிடத்தில் வந்து விட்டார். ஆம் அன்பானவர்களே, இந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டு இருக்கின்றதா? எவைகளுக்கு நான் முதல் இடம், முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? சீக்கிய மதத்திலிருந்து வந்த சாது சுந்தர் சிங் தன் வாலிப நாட்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய வீட்டிலே நிறைய எதிர்ப்புகளையும், பாடுகளையும், அவமானங்களையும் சந்தித்தார். பல வழிகளில் அவருடைய மனதை மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள், முடியவில்லை. கடைசியிலே அவர் திருமணம் செய்ய இருந்த ஒரு பெண்ணை அவரிடத்திலே அனுப்பினார்கள். அந்த பெண் அவரிடத்திலே, நீ இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தால் மட்டுமே நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளுவேன். வாலிப வயதிலே இது ஒரு கடினமான சோதனை. ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சாது சுந்தர் சிங் அந்த பெண்ணிடத்திலே, எனக்கு இருப்பது ஒரே ஒரு இருதயம், அதை ஏற்கனவே வேறு ஒருவருக்கு கொடுத்து விட்டேன், உனக்கு அங்கே இடம் இல்லை. ஆம் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட மாற்றங்கள் நம் வாழ்க்கையிலே கட்டாயம் இருக்க வேண்டும். ஒரு மனிதர் இவ்விதமாய் சொல்கிறார், இயேசுவுக்கு முதல் இடம் அல்ல, முழு இடத்தையும் கொடுக்கிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும், எல்லா நிலைகளிலும், என் விருப்பங்களிலும் இயேசுவுக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேன். இயேசு இல்லாமல் என் வாழ்க்கையில் எந்த விதமான சந்தோஷமான நிகழ்வுகளும் இல்லை. அன்பானவர்களே, இதைத்தான் இயேசு நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். உங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும், எல்லா தீர்மானங்களிலும் அவரை முன்வையுங்கள், அதற்குரிய ஆசீர்வாதங்களையும் பெறுவீர்கள். அதிகாலை நேரங்கள், நம்முடைய முதல் விருப்பங்கள், எல்லா காரியங்களிலும் இயேசுவே உமக்குத்தான் முதலிடம். நாம் அவருக்கு முழுவதுமாக சொந்தமானவர்கள். எனவே முதல் இடம், முழு இதயம் இயேசுவுக்கே. பிரியமானவர்களே, முதலிடம் கொடுத்து பாருங்கள்.
இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அப்படி நீங்கள் முதலிடம் கொடுக்கின்ற பொழுது உங்களை பார்த்து இயேசு சந்தோஷப்படுவார், மகிழ்ச்சியாய் இருப்பார். இயேசுவின் சந்தோஷம் நம் வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.